சார் விஜயோட அந்த பிரச்சாரம் நடந்து 3 நாளுக்கு அப்புறம் தான் விஜய் வந்து ஒரு வீடியோ அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. இது 3வது நாள் தெரிவிக்கிறாரு. ஏன் அது மறுநாளே பண்ணிருக்கலாம் இல்லையா? இது நியாயமா சார்? விஜய் வந்துட்டு இப்போ மட்டும் இல்லைம்மா, அவர் கட்சி ஆரம்பிச்ச தேதியிலிருந்தே தமிழ்நாட்டில் நடந்த பல அசம்பாவிதங்களுக்கு அறிக்கை கொடுப்பார். கரெக்டா பாருங்க, அசம்பாவிதம் நடந்த டேட்டுக்கும் அவர் அறிக்கை கொடுத்த டேட்டுக்கும் 3 நாள் 4 நாள் டிஃபரன்ஸ் மினிமம் இருக்கும். 3 days மினிமம் இருக்கும். ஏன் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவி பாதிக்கப்பட்டப்ப கூட பாத்தீங்கன்னா இவர் அறிக்கை விட்டுருக்காரு. என்னைக்கு விட்டுருக்காருன்னு செக் பண்ணி பாருங்க. கரெக்டா 3 நாள் கழிச்சு அறிக்கை விட்டுருப்பாரு. அப்ப இவர் பொறுத்த வரைக்கும் உடனே ரியாக்ட் ஆக மாட்டேங்கிறார். இன்னைக்கு திடீர்னு ஒரு பிரச்சனையில வந்து அவர் 3 நாள் கழிச்சு வந்தாருன்னு நீங்க வேணா சர்ப்ரைஸ் ஆகலாம் தவிர இது சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. விஜயோடைய அரசியலே பாத்தீங்கன்னா லேட்டா தான் நடக்குது. நான் பல தடவை சொல்லுவேன் உடனே ரியாக்ட் ஆகுங்கன்னு. ஆனா மத்தவன் செஞ்ச தப்புக்கு வேணா நம்ம 3வது நாள் ரியாக்ட் ஆகுறீங்க சரின்னு விட்டுறலாம். தன்னோட பிரச்சார கூட்டத்திலேயே ஒரு தவறு நடந்திருக்கு, அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதுக்கு கூட நீங்க 3 நாள் கழிச்சு தான் அறிக்கை கொடுப்பீங்கன்னா அதுதான் நியாயமற்ற விஷயம். இப்ப இதனாலதான் என்ன பண்றாங்கன்னா இவருக்கு தலைமை பண்பு இருக்கான்னு நீதிபதி கேள்வி கேட்கிறார். அது மட்டும் இல்லை, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த இன்டர்வியூல என்ன சொல்றீங்க, என்ன வேணா கைது பண்ணுங்க, என் தொண்டர்களை தொந்தரவு பண்ணாதீங்க, ஹராஸ் பண்ணாதீங்கன்றாங்க. என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க? நியாயமா அந்த விழாவை அதாவது இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இருக்காங்களே, இந்த இடத்துல அனுமதி கொடுத்த மற்றும் இதை எப்படி கொண்டு போகணும்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் யார் எந்த போலீஸ் போட்டாங்களோ அந்த போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு என்ன கரெக்டாக போட்டிருக்காருன்னு விசாரிச்சு அவர் மேலே தப்பு இருந்தால் அவரை சஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பிரச்சனைக்கு அரசு அதிகாரிகளும் காரணமா இருக்காங்க. 2 பேராவது சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? நீங்க விஜய் கூட நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா விஜய்க்கு அரெஸ்ட் பண்ணியிருந்தா விஜய்க்கு இன்னும் வந்து மவுஸ் கூடி இருக்குமே தவிர குறைஞ்சிருக்காது. புரியுதுங்களா? எதிர்கட்சி சதி ஆளுங்கட்சி சதின்னு உருட்டி இருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா பயந்து ஓடுறாங்க. இப்போ புசி ஆனந்தையும் ஆதவையும் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க? பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க பாருங்க, தலைவர் என்ன சொல்றாருன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, தொண்டர் மேல கை வைக்காதீங்கன்றீங்க. ஆனா இதே புசி ஆனந்த் போய் கோர்ட்ல என்ன சொல்றாரு, எனக்கும் இந்த விழாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் ஏற்பாடு செய்யல, ஏற்பாடு பண்ணவது மாவட்ட செயலாளர் மதியழகன், அவரை தான் நீங்க ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிட்டீங்களேங்கிறாங்க. போய் வாலண்டியரா சரண்டர் ஆகணுங்க. சரண்டர் ஆகும்போது தான் உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து மேலே போகும். கேஸ் ஆகும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அரசியலில் கைதுகளும் அடக்குமுறைகளும் தான் உங்களை மேலும் மேலும் தலைவராக மாற்றும். நீங்கள் அதுக்கே பயந்துக்கிட்டு நீங்கள் தான் ஐயோ எனக்கு இருக்க சம்மந்தம் இல்லைன்னு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா கடைசியில் மக்களுக்கு என்ன இருக்கும்? ஏதோ கோமாளி கூட்டம் போல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்.